நல்லா சீனி குளிக்கி நல்லா ஜிங்குடா. என்னது என்னது தானே பார்க்குறீங்க? நல்லா கண்டுபிடிங்க அது என்னதுன்று. அவ்வளோப்பா இது என்னதுண்டாங்க? வெள்ளரி பழம். வெள்ளரி காயா வேண்டியது பழுத்துருச்சு. அவ்வளோ எத்த மக்கா அப்படியா நிறுத்தணுமா? கண்டமணியை திங்கிறேன்னு நினைக்காதியா. நாகரீகம்லாம் பார்த்தா செல்லாது சாப்பிட்ற விஷயத்தில். என்ன இந்தம்மா இது உனக்கு இது எனக்கு. அப்படியே ஆத்தா எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு துணி காயப்பட வந்தேன். துணியை காயப்பட கொடுத்தேன் குளிச்சுட்டு. அது ஆத்தா என்ன செஞ்சுச்சு? சொட்ட மாட்டேது இதை எடுத்துகிட்டு வந்து நறுக்கி கொடுத்தேன் திங்க அப்படின்னுச்சு. சரிண்டு அப்படியே நறுக்கி சீனியை போட்டு அப்படியே திங்க போகிறேன். இங்கே உண்டா ஆத்தா எடுத்துன்னுதான். ஆத்தாவுக்கு என்ன வெயில் காலத்துக்கு கொஞ்சம் காவட்டாத்தே இருக்குது. இன்னும் இதாகலை. பழம் நல்லா நெசுக்குண்டாகலை. பழம் காயாத்தான் வேண்டி வந்து அப்படியே பழுத்துருச்சு பார்த்துக்குங்க. அப்படியே சீனியை போட்டு அப்படியே தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கமா? எங்கள் ஆத்தா அப்படி வெள்ளரி பழம் போட்டு சொல்லுமா வெள்ளரி பழம் கதையா? காய்ச்சி ஒரு ஏக்கரில் உருந்துச்சு வெள்ளரியா. பழம் பூரா மருந்து வச்சுக்கா. 10 ரூபாய்க்கு எப்போ முடிச்சு சொல்லு கொண்டு போனேன். எங்கள் வீட்டுக்கு அது கோடி ஒரு பழம் 15 ரூபாய்க்கு வைக்கலாம். இது 3 காய் 10 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஒரு பழம் 15 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு எங்கேயும் இருக்குது அப்படின்னு விற்க விட மாட்டேன்ட்டார். பார்த்தா வயலில் பழமான பழம்ல அப்படியே புட்டிங்க விற்க முடியாமல் சுமக்க முடியாமல் வயலோட வயலா அப்படியே பழம் வெள்ளரி பழம் விரிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து நினச்சிட்டேன் காயை கொஞ்சம் சிறுவை ஒத்தாப்பில் பிரிஞ்சு விடுது. ஒத்தாப்பில் பழத்துக்கு போட்டால் அது ஒத்தாப்பில் இருக்கிற பழத்தை செம்மந்து விற்க முடியுமேத்தா அப்படி போட்டார் ஒரே கரில். அப்படியே மகுந்து வச்சுங்க. பழம் பூரா மகுந்து அள்ளிக்கு குழுத்துருச்சு. அன்னைக்குல இருந்து அந்த பழம் தின்ற யாபகத்துக்கு வெள்ளரி பழம் கிடந்தா நான் வாங்கி தின்னுட்டேன். அன்னைக்கு என் மகன் வாங்கிட்டு வந்துருச்சு. அந்த யாபகத்துக்கு அந்த வெள்ளரி பழம் தின்ற யாபகத்துக்கு நறுக்கி சீனி போட்டு தின்னுக்கிட்டு இருந்துட்டேன். எல்லா மக்களும் தின்னுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. கிட்ட இருந்தேன்டா கொடுப்பேன். எங்கெங்கே இருந்து மக்கா பார்த்தியா அதை திங்கிறேன்னு தானே வேலைக்கு போயிட்டு வந்தேன். அது என்ன கனி இருக்க மாதிரி இருந்தாலும் அந்த வெள்ளரிக்காயும் வெள்ளரி பிஞ்சு எனக்கு பிடிக்கும் விட்டேன். அதுக்காக வெள்ளரி பிஞ்சு பிடிக்குமா? லைக் பண்ணுங்க. ஆத்தா நாங்களும் திங்கிற வேலையில் ஆரம்பிக்கிறோம். துணியை காயப்பட்டு வந்து ஆத்தா வந்துருச்சு மேலே எடுத்துக்கிட்டு. சரின்னு நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டுமா? நீங்கள் லைக் பண்ணுங்க.